அந்த காலத்துல ராகி அறுக்கிறது ஒரு பெரிய திருவிழா மாதிரி செய்வாங்க. கறி குழம்பு செஞ்சு அதுக்கு களி வச்சு சாப்பிட்டு முடிச்சு தான் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. அருவாய் எடுத்து ஆரியா இருக்க குனிஞ்சிட்டாங்கன்னா குனிஞ்ச தலை நிமிராதுங்க. அது வரைக்கும் அறுத்துட்டே தான் இருக்கணும். அறுத்தது மட்டும் இல்லாம அதை அங்கேயே கூறு போட்டு காய வச்சு 3 நாளுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. மறுபடியும் அங்க இருக்கிற ராகியை கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்தை நல்லா கிளீன் பண்ணி சாணி போட்டு மொழுகி அதுல கொஞ்ச நாள் காய வைப்பாங்க. அதுல இதோட முடியறது இல்லைங்க. ஒரு பெரிய கல்லை மாட்டுக்கு கட்டி மாட்டை அந்த கதிர் மேல நடக்க விடுவாங்க. அது கல்லை இழுத்துட்டு நடக்க பின்னாடி ஒருத்தர் திருப்பி போட்டுட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் கதிரை நல்லா தட்டி விதைய தனியா பிரிச்சு எடுத்து காற்றுள்ள போதையை தூற்றிக்கொள்ளன்ற மாதிரி காத்து இருந்தா மட்டும்தான் தூவி நம்ம கிளீன் பண்ண முடியும். காத்து இல்லையானா சும்மா தான் நிக்கணும். ஆனா டெக்னாலஜி பாருங்களேன், ஒரே ஒரு மிஷின் தாங்க. காலையில வந்துச்சு, டக்கு டக்குன்னு கதிரை அறுத்து பின்னாடி சக்கையை போட்டு விதையையும் தூவி கொடுத்துருச்சு. என்ன ஒரு ஈஸி ப்ராசஸ்னா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. என்னதான் காலம் முன்னேறி நிறைய மிஷின்ஸ் வந்தாலும் ஒரு விவசாயி மண்ணில் விதை விதைக்கலையானா நமக்கு சோறு கிடையாதுங்க.